கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலே என்னுடைய செய்தியும் கூட அதிசயங்கள் செய்கிற ஆண்டவரை குறித்ததான ஒரு செய்தியை தான் நான் சொல்ல இருக்கிறேன். ஆகவே இது எல்லாருக்கும் தெரிந்த அடிக்கடி பாடப்படுகிற பாடல் தான். அலெக்சன் கூட கடைசி கீபோர்டில் இந்த பாடலை பாடணும்னு நான் நினைச்சேன். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உண்மையாகவே நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் பாடல்கள், செய்திகள், வேத வசனங்கள் எல்லாமே நடக்கும் எனக்கு தான் என்று சொல்லி வாழ வேண்டும். செய்கின்றவர் நம் அருகில் இருக்கிறார்.
மகிமையுண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாருமே கல்வாரி சபையார் சொல்ல வேண்டிய காரியம் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். கர்த்தர் ஒரு நாளும் கெட்டவரே கிடையாது. அல்லேலூயா. நான் என்னுடைய 23வது வயதில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். இந்து மார்க்கத்திலிருந்து இந்த நாள் வரைக்கும் நான் சில நேரத்துல நல்லவளா இல்லாம இருந்திருக்கலாம். ஆனாலும் கூட என்னை தெரிந்து கொண்ட என் தேவன் என்னுடைய எல்லா காரியங்களிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நல்லவராகவே இருந்து வருகிறார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே நாம் கொடுக்கிற செய்தியின் தலைப்பு என்னவென்றால் இயேசு அதிசயமானவர். எப்பொழுதுமே இது கிறிஸ்துமஸ் காலங்களிலே நாம் செய்வோம். ஏன் இந்த செய்தியை நான் கொடுக்கிறேன் சொன்னால், என்னுடைய வாழ்க்கையிலே நேற்றைய தினம் வரைக்கும் ஆண்டவர் அதிசயமானவராகவே இருந்தார், அதிசயங்களை செய்தார். ஆகவே மீண்டும் கூட நான் அதை நினைவுபடுத்தினேன். இந்த ஆண்டவர் எப்படி அதிசயமானவர் என்பதை குறித்து 2 காரியங்களை குறித்து உங்கள் மத்தியிலே நான் செய்தி கொடுக்க ஆசைப்படுகிறேன். ஏன் என்று சொன்னால், ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு ஒரு பாலகன் கொடுப்பார் கொடுத்தேன் சொல்லப்பட்ட போது அவர் நாமம் அதிசயமானது என்று முதலாவது சொல்லப்பட்டது. அருமையானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன், நாம் வணங்குகிற தேவன், நாம் கும்பிடுகிற தெய்வம் அதிசயங்களை செய்கிறவர். அவருடைய பிறப்பு அதிசயமானது, அவருடைய வாழ்க்கை அதிசயமானது, அவருடைய மரணம் அதிசயமானது, அவருடைய உயிர் தெழுதல் அதிசயமானது, அவர் இன்னைக்கு நம்மை நடத்துகிற விதம் அதிசயமானது. ஆகவேதான் இயேசு அதிசயமானவர் என்ற தலைப்பின் கீழே இந்த நாளிலே செய்திக்கு போகிறோம். செய்திக்கு கடந்து செல்லும் முன்பதாக கண்களை மூடி நாம் செபிப்போம். சிங்காசனத்தின் மேலே 2 குத்துவழுக்கள் மத்தியிலே வீற்றிருக்கிற எங்கள் தகப்பனே, இந்த காலை வேளையிலே எங்கள் மத்தியிலே வாரும் சுவாமி, என்னோடு பேசும், எங்கள் மக்களோடு பேசும். நாங்கள் இந்த இடத்தை விட்டு இன்றைக்கு கடந்து செல்லும் போது இயேசு அதிசயமானவர் என்பதை நாங்கள் கண்டவர்களாக மீண்டும் பலப்படுத்தப்பட்டவர்களாக கடந்து செல்ல கிருபைதார். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் தகப்பனே, ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு இயேசு அதிசயமானவர் என்ற தலைப்பின் கீழே நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் அசாதாரணமான காரியங்களை நேற்றும் செய்கிறார், இன்றும் செய்வார், நாளையும் செய்வார். ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் சங்கீதம் 72ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனத்திலே இயேசு கர்த்தர் அதிசயங்களை செய்கிறவர் என்ற வேத பாடத்தை நாம் படித்தோம். அது மாத்திரமல்ல, யோபின் புஸ்தகம் அடிக்கடி நான் இதை வசனம் செய்திருக்கிறேன். 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், யோபு 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், அவர் அதிசயங்களை, எண்ண முடியாத அதிசயங்களை செய்கிறவர். ஒரு அதிசயம் அல்ல, 2 அதிசயம் அல்ல, எண்ண முடியாத அதிசயங்களை ஆண்டவர் செய்கிற ஆண்டவர். சும்மா இதை நம்ம வார்த்தையால நம்ம கொள்ளக்கூடாது, நம்முடைய அனுபவமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். என்ன இயேசு செய்த அதிசயங்களை மட்டும் ஒரு புஸ்தகம் எழுதுன்னு சொன்னா நிறைய புஸ்தகம் எழுதிட்டே இருக்கலாம். உண்மையான சரித்திரங்கள், எவ்வளவோ அதிசயங்கள். நான் இன்னைக்கு
இந்த ஆற்றல்ல நிக்கிறதே ஒரு அதிசயம் தான். அல்லேலூயா. நான் நடக்கிறதே ஒரு அதிசயம் தான், நான் பேசுகிறதே ஒரு அதிசயம் தான், நான் வாழ்கிறதே ஒரு அதிசயம் தான், நான் பாடுகிறதே ஒரு அதிசயம் தான். எல்லாமே என்னுடைய பலவீனத்துல கூட ஆண்டவர் அதிசயமாக இருக்கிறார். அருமையானவர்களே, அதிசயங்களை செய்கிறவர். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 77:14 புரிந்து வைத்துங்கள், அவர் அதிசயங்களை செய்கிற தேவன் என்று போடப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 98:1 கர்த்தர் அதிசயங்களை செய்திருக்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். சங்கீதம் 136:4 அடிக்கடி நாம் வாசிப்போம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர் சொல்லி அந்த 136 சங்கீதத்தை வரிசையா நம்ம வாசிக்கும் போது நல்லா இருக்கும். அது மாத்திரம் கடைசியா ஒரு எழுத்துக்கள் வாசிக்கலாம். ஏசாயா 32:17. ஏசாயா 32:17. உம்மால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றுமில்லை, உம்மால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றில்லை என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். அருமையானவர்களே, 2 காரியங்களை இந்த நாளிலே நாம் உங்களுக்கு, அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை தேவன் செய்ய முடியும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நிறைய சொல்லலாம். பேதுரு மனிதனை கடல் மேல நடக்க வைக்கிறார், பெரிய அற்புதங்களை செய்கிறார். 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு ஆர்டர் கொடுத்தார், குஷ்டரோகியை சுகமாக்கிறார். இதெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்டது, கஷ்டமானதெல்லாம் சொல்லுகிறோம். ஆனா நான் சொல்லுகிற இந்த 2 காரியம் மிக மிக அதிசயமானது, மிக மிக நம்ப கூடாதது. முதலாவதாக பார்க்க போகிற காரியம், முட்செடி எரிந்தது. அல்லேலூயா. முட்செடி எரிந்தது சீனாய் மலையிலே. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 2 அங்கே கர்த்தருடைய தூதர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். இங்கே மோசே என்கிற ஒரு மனிதனை பார்க்கிறோம். அவன் ஒரு இஸ்ரவேல் குடும்பத்தை சேர்ந்தவன். அவர்களை பார்வோன் பிள்ளைகளை எல்லாம் கொண்ட போது அவனுடைய தாயார் இவனை மட்டும் ஒழித்து வைத்து எப்படியோ அந்த ராஜ குடும்பத்திலே சேர்க்கப்பட்டு அவர்களால் வளர்க்கப்பட்டு அவனுக்கு ஒரு இளவரசனாக மாறிவிட்டான். எல்லாருக்கும் தெரியும். மோசே அவன் ஆண்டவர் அது ஒரு பர்பஸ்க்காக அப்படி செய்கிறார். அவன் அங்க போய் நல்ல எல்லாம் வளர்ந்து ராஜாவாக இருக்கிறான். ஆனால் ஒரு பிரச்சனை என்று வந்த போது அவன் எய்தியனை கொண்டு விடுகிறான். இது ராஜாவுக்கு தெரிகிறது. எப்படியோ இவன் நம்ம ஆள் இல்ல போடுக்கு, இவனுக்கு ஏதாவது தீங்கு செய்யணும் என்னதான் வந்துடும் பயந்து போய் மோசே யாருக்கும் சொல்லாமல் ஓடி வருகிறான். அவனுக்கு இயேசுவை பத்தி தெரியாது, கர்த்தர் தான் தெய்வம் என்பது தெரியாது. ஆனா அவன் ஒரு நல்ல மனிதன், நல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய குடும்பத்திலே பிறந்தவன். ஆனா அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. அவன் ஓடி போகிறான். ஆனா மீதியானியருடைய தேசத்துல வருகிறான். அதுக்கு பின்னால அவனுடைய மாமாவாக மாறுகிறான் எத்திரோ என்பவன். அந்த மீதியான் தேசத்துக்கு நடந்து வந்து அவனை மயக்கடித்து வரும்போது அந்த அவர்கள் அவனை காப்பாற்றுகிறார்கள். இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். காப்பாற்றி அவங்களை செய்திகளுக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்கிறாங்க அந்த மோசேக்கு என்ன நடக்குது என்ன என்று தெரியாது. ஆனா ஒரு நாள் அவன் ஒரு சீனாய் மலை ரொம்ப சோப்பா இருக்குது, ரொம்ப வாலிபன், என்னதான் நடக்குது நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைங்க எல்லாம் ஏதாவது ஒண்ணு நடந்த தைரியமா போவாங்க. அது மாதிரி மலையில ஏறி போகும்போது ரொம்ப ரெட் கலர்ல இருக்கு. இது உண்மை சம்பவம். ஆனா அங்க ஒரு முள்செடினா பெரிய முள்செடி, சின்னது இல்ல, பெரிய முள்செடி நல்லா எரிஞ்சுட்டே இருக்குது. நீங்களே பாருங்களேன். இப்போ நம்ம சமீபத்துல கேள்விப்பட்டோம், கலிபோர்னியால அந்த அமெரிக்காவில அந்த காட்டுத்தீயை யாராலும் என்ன செய்ய முடியல, அணைக்க முடியல. எவ்வளவோ தண்ணி ஊத்தினாலும் சரி, ரசாயனங்களை ஊத்தினாலும் சரி, ஒரு தீயை அணைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு சின்ன தீ இங்க அப்படி வந்துட்டு அப்படியே டக்குன்னு பரவிடும், எரிஞ்சு போயிடும், ஏதாவது நாஸ்தி ஆயிடும். ஆனா இந்த முள்செடி எரியுது. ஆனா என்ன செய்யல, பட்டு போகுது, எரியுது, சாம்பலா போகுது. சாதாரண ஒரு மரமே, பெரிய கேட்டு மரமா இருக்கட்டும், தேக்கு மரமா இருக்கட்டும், மரத்துல ஒரு தீ எரிஞ்சுட்டா கூட காட்டுல கொஞ்ச நேரத்துல பொசுன்னு என்ன செய்யணும், போயிடும். அப்போ ஆனா இந்த முள்செடி புகை மாதிரி எரிஞ்சுட்டே இருக்குது, சிகப்பா அப்படியே நிற்குது. அது உண்மையிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம்தான். அப்ப முச்செடி எரிந்தும் அது நிலைத்து நிற்கிறது. அதுல இருந்து தேவன் மோசே நிற்கிற இடம் பரிசுத்தமான இடம் பேசுகிறதே நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இதை ஏன் சொல்றேன்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில கூட நம்மலாம்
பட்டு போன செடிதான், முள்செடிதான். பெரிய ஆளுக்கு ஒண்ணு கிடையாது. நம்ம நினைச்சுக்கிறோம் நான் ரொம்ப அழகா இருக்கிறோம், நான் ரொம்ப படிச்சிருக்கிறேன், நான் ரொம்ப பணக்காரியா இருக்கிறேன், நான் உயர்ந்த ஜாதியில இருக்கிறேன், நான் ஒரு பெரிய ஆபீசரா இருக்கிறேன், நான் இல்லக்கா நான் ஒரு முதல் மந்திரியோடைய மகளா இருக்கிறேன், எதா இருக்கலாம். ஆனா எல்லாமே முச்செடிதான், பட்டு போன மரம் தான் ஆண்டவருக்கு முன்ன. ஆனா அந்த செடியை போலதான் நம்ம இருக்கிறோம். நம்ம ஒன்றும் பெரிய காரியங்கள் இல்லை. ஆனாலும் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனா அவர் இந்த காலவளையில் என்ன சொல்கிறார்? உன்னுடைய வாழ்க்கையில முச்செடியை போல உனக்கு துன்பங்கள், தொல்லைகள், வேதனைகள், கஷ்டங்கள், கவலைகள், பிரச்சனைகள், இழப்புகள், நம்பிக்கை இல்லாத காரியம் வந்தா கூட நீ எரிந்து போக மாட்டாய். ஹல்லேலூயா. உனக்கு எந்த சேதமும் வராது என்கிறார். ஹல்லேலூயா. எந்த காரியங்களும் என்னையும் உன்னையும் சேதப்படுத்தாது என்கிறார். அததான் இந்த காலவெளியில எனக்கு சொன்னார். நான் கடந்த வாரத்துல பார்க்கும்போது சேதப்பட்டு போயிடுவோம்னு நினைச்சேன். சேதப்பட்டு போயிடுவோம், நம்ம அவங்களை சிக்காயிருப்போம், நம்ம ஏதோ ஒண்ணு ஆயிடுவோம் அப்படின்னு நினைக்கும் போது ஆண்டவர் நான் அதிசயமானவர், நீ சேதப்பட முடியாது. ஏன்னு சொன்னா அந்த செடியில எரியும் போது ஆண்டவர் அதிலிருந்து பேசுகிறார். அருமையானவர்களே, முச்செடி எரிந்தாலும் கூட உங்களுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதன் மத்தியிலே இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. அததான் நீங்க நினைக்கணும். எந்த துன்பத்திலும் அதன் மத்தியிலே இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதன் மத்தியிலே என் பணம் இருக்குது, அதன் மத்தியில செல்வாக்கு இருக்கிறது, அதன் மத்தியில டாக்டர் இருக்கிறார், அதன் மத்தியில பெரிய அரசியல்வாதி இருக்கிறார். அது நடக்கும். அதை பற்றி நான் சொல்றது ஒண்ணுமே இல்லாதாலும் எந்த சூழ்நிலையிலும் அதன் மத்தியில என் இயேசு இருக்கிறார். இயேசு அதிசயமானவர். ஹல்லேலூயா. இயேசு அதிசயமானவர். அதை மறக்கவே கூடாது. எப்பவும் எதுவும் செய்ய முடியும். ஆகவே அதிசயங்களை செய்கிற ஆண்டவர். அது மட்டும் உங்களுக்கு நிறைய தெரியும். அதை பத்தி சொன்னா தானியேல்ல படிக்கும் போது, 3ஆம் தானியேல்ல படிக்கும் போது நம்ம சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, அது ஒரு பெரிய கஷ்டம். அக்கினிக்குள்ள தீயில போட்டாங்க. ஆனா தீயில கூட யார் இருந்தாங்க? தேவன் அவங்க மத்தியில இருந்தார், உலாவி கொண்டிருந்தார். பார்க்கிறோம். இந்த மாதிரி இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அருமையானவர்களே, நான் கூட சும்மா சும்மா சொல்றதே நினைக்காதீங்க. என் சாட்சியை சொன்னாதான் எனக்கு தூக்கம். நான் ஐயப்ப பக்தர்களாக இருந்தோம். நாங்க ரொம்ப சாமி பண்ணுவோம். நீங்கெல்லாம் எங்க அம்மா குடலை மட்டும்தான் கழுவ மாட்டாங்க, அந்த மாதிரி கழுவு, அந்த மாதிரி விரதம் இருக்க வைப்பாங்க. எங்களை குளிக்கிறதுல இருந்து சாப்பிடல இருந்து 2 பாத்திரம் அப்படி அப்படின்னு. எங்க அப்பா ஐயப்ப சாமி குருவாக இருந்தா, அவ்வளவாக சாமி பக்தியாக இருந்தோம். ஆனா என்னுடைய 23வது வயதுல நான் வியாதியில இருந்து மரணப்படுக்கையில போகும்போது இயேசு கிறிஸ்துவை எனக்கு ஒரு அம்மா அறிமுகப்படுத்தினார்கள். ஆண்டவரை எனக்கு சொந்தமாக ஏற்றுக்கொண்டார். எனக்கு ஒரு அதிசயத்தை ஆண்டவர் கொடுத்தார். மரித்து விடுவேன் என்று சொன்ன நிலைமையில ஆண்டவர் இப்ப பாருங்க, 71 வயசு வரைக்கும் ஆண்டவர் என்னை உயிரோடு வைக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வயசு வரைக்கும் ஆண்டவர் வைக்கிறார். ஆனா நான் பணத்துக்காகவோ சும்மையோ அப்படி இல்லை. இயேசுதான் தெய்வம் என்று நான் ஏற்றுக்கொண்டேன். உண்மையாகவே ஏற்றுக்கொண்டோம். எங்க குடும்பம் ஏற்றுக்கொண்டது, எங்க அம்மா தான் அதை ஏற்றுக்கொண்டாங்க. நாங்க 9 பேரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்தோம். ஆண்டவர் எங்களுக்கு அதிசயமானவராகவே இந்த நாள் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதிசயமானவராக இருக்கிறார், அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே முச்செடி எரிந்தாலும் கூட என் தேவன் முச்செடியின் நடுவிலும் நின்று உன்னை அணைந்து போகாதபடி, சேதப்படுத்தாதபடி பார்த்துக் கொள்கிறார். 2வது ஒரு காரியத்தை பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை யாராவது எடுத்தவர்கள் வாசிக்கலாம். தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டார். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி. ஹல்லேலூயா. இங்க என்ன பண்ணுது? இரும்பு மிதக்குதா? கோடையே மிதக்குமா? எங்கேயாவது நீங்க எங்கனாலும் சயின்ஸ்ல கேளுங்க, பெரிய யாருக்குனாலும் கேளுங்க. ஒரு கப்பல் மரக்கட்டை மிதக்கலாம், நம்ம மிதக்கலாம், நம்ம செத்து போன பிறகு பிணம் மிதக்கலாம். ஆனா இரும்பு கோடையே மிதக்குமா? எங்கேயாவது யாராவது மிதக்க வைக்க முடியுமா? முடியாது. ஆனா இங்க இரும்பு கோடை மிதக்குது. ஹல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்கிறார். இந்த கதை உங்களுக்கு எல்லாம் தெரியும். எலிசா இருந்த நாட்களிலே தீர்க்கதரிசிகள் எங்களுக்கு ஒரு வீடு கட்டணும்னு சொல்லி கோடாரியை வாங்கி அவங்களே தான் கட்டுவோம். அப்ப கட்டி கொண்டிருக்கும் போது கோடாரி கீழே விழுந்துச்சு. அப்ப அந்த தீர்க்கதரிசிய ஒரு சின்ன தீர்க்கதரிசியில எலிசா அப்பா, ஐயா நாங்க இந்த கோடாரியை கடன் வாங்கிட்டு வந்தோம். நம்ம மாதிரி இல்லை, இப்பெல்லாம் கடன் வாங்கிட்டு நம்ம கொடுக்காம இருக்கலாம்ல. அவங்க தான் தைரியமா தான் பேசுவாங்க. இப்ப என்ன செய்ய சொல்ற? சார சொல்றியா? கடன் வாங்கிட்டேன், என்ன சொல்ற? சார சொல்றியா அப்படின்னு தைரியமா பேசுறாங்க. அப்படிலாம் அந்த நாட்கள் அப்படி இல்லை. கடன் வாங்கினவன்
பயப்படுவான். திருப்பி கொடுக்கணும், மனசாட்சி உள்ள காலங்கள், செய்ய வேண்டியது திருப்பி செய்ய வேண்டிய காலங்கள். அப்போ அவன் செய்யறான், அவன் சொல்றான், எனக்கு அவனுக்கு நான் பிறகு வாங்கிட்டேன், தண்ணியில விழுந்துட்டு போய் சொல்லக்கூடாது, நீங்க ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு. அப்போ ஒரு மரத்தை எடுத்து போடுகிற, அது ஒரு வேற ஒரு சத்தியம். மரம் சிலுவை மரத்தை குறிக்கிறது. இரும்பு மிதக்கணும்னா அங்க என்ன இருக்கணும்? இயேசுடைய சிலுவை இருக்கணும். இயேசுவானுடைய சிலுவை மரம், மரத்தை தூக்கி போடுகிறார், இரும்பு மிதக்குது. அல்லேலூயா. அதுவும் இயேசுவானதான். ஆண்டவருடைய சிலுவை, ஆண்டவருடைய ரத்தம், ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவர் இது நமக்கு வரும்போது இரும்பை போல இருந்தாலும் கூட அது மிதக்கும் என்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் அசாதாரணமான காரியம். நீங்க யோசித்து பாருங்க, இரும்பை எங்கேயாவது போட்டா மிதக்குமா? இரும்பு மிதக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில அவ்வளவுதான், நான் அமிழ்ந்து போயிட்டேன், என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. உண்மைதான், நம்முடைய சூழ்நிலைகள் அவ்வளவுதான். நாங்க கூட சில நேரங்கள்ல நான் சாட்சி சொல்ல, எங்க அலெக்ஸ் விஷயத்துல கூட இரும்புதான் எங்களுக்கு இப்ப மிதந்துட்டு இருக்குது. அல்லேலூயா. இரும்பு மிதக்குது. நான் அதனாலதான் அதிசயமானது. இது எனக்கு தான். நாங்க இந்த ஊழியங்களை செய்யறோம்னா நீங்க நினைக்க மாட்டேன். நாங்க அதுவும் வெளிநாடு செல்லும் போதாவது கொஞ்சம் ஏதாவது போயிட்டு ஏதாவது வரும், அப்படியெல்லாம் சமாளிப்போம். ஆனா கொரோனால இருந்து நாங்க அதுவும் இல்லை. ஆனாலும் கூட என் தேவன் அதிசயமானவர். ரொம்ப கடினமாக உங்களுடைய காணிக்கைகள்னாலும் தாராளமான காரியங்கள்னாலும் கர்த்தருடைய கிருபையினாலும் இதை நடத்திட்டு இருக்கிறோம். ஒன்றும் குறையப்படாமல் இன்னைக்கு வரைக்கும் இத்தனை பாசங்களுக்கும் நாங்க செய்தி எல்லாம் செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனா எங்க அலெக்ஸுக்கு நாங்க வெளிநாட்டுக்கு அனுப்புறது எங்களுக்கு விருப்பம் இல்லை. அது ஏதோ திடீர்னு ஒரு இது அரிசி எப்படியோ அதுக்கு முயற்சி செய்திருக்கோம். ஆனா எங்களுடைய வீட்டு லோனுக்கு அது ஒரு கதையே எழுதலாம். வீடு லோனுக்கு அவ்வளவு கஷ்டப்படுத்துவாங்களான்னு, அந்த லோனை வாங்குறதுக்கு நாங்க அந்த பேங்க்ல அவ்வளவு கஷ்டப்பட்டோம். கடைசியா எல்லாம் அந்த கடைசி டைம்ல தான் விசாவுக்கு இன்னும் 10 நாள் இருக்கு, 15 நாள் இருக்கும்போது பட்டா இல்ல, லோன் இல்ல, அது இல்ல, போதுமான பணம் இல்ல, அது இல்ல, இது இல்லன்னு எல்லாம் சொன்னாங்க. எல்லாம் கிடைச்சது ஆண்டவருடைய கிருபையினால. கடைசியா 15 நாள் 17ஆம் தேதி போனா விசாவுக்கு 15 நாள் ஆகணும். ஆனா அலெக்ஸ் ஒரிசா போறதுக்காக முந்தின நாள் ஜெபம் பண்ணேன்னு சொன்னான். நான் முட்டி போட்டு ஜெபம் பண்ணேன், எனக்கு விசா இந்த வார்த்தை கிடைச்சிச்சு, டேடி கூட ஒரிசாவுக்கு போறேன் அப்படின்னு சொன்னான். அந்த நாள் நைட்டே வந்துச்சு. அல்லேலூயா. அதிசயங்களை ஆண்டவர் செய்தார். அதே மாதிரி அவங்களுடைய தங்குற இடம் பார்த்து காலேஜ் கிட்ட கூட ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்க. ஆனா ஆண்டவருடைய கிருபையில யாரும் முன்பின் தெரியாத ஒரு ஆள் நான் ஐ வில் ஹெல்ப் டு அலெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆண்டவர் அதிசயங்களை செய்யறார். அதெல்லாம் நிறைய காரியங்கள். இப்பவும் அவன் போறானே ஒரு பயம்தான். அவனை பத்தி ரொம்ப பயப்படணும். அவன் ரொம்ப கேர்லெஸ்ஸா வாழ்க்கையில எல்லாத்தையும் அப்படி இப்படி இருப்பான். சின்ன பிள்ளை மாதிரி தான் அவன். எனக்கு பார்க்க சின்ன பிள்ளை மாதிரி தான். எவ்வளவு உடப்பான், செய்வான், எல்லாம் பண்ணுவான், எல்லாம் மறப்பான். இப்படி எல்லாம் இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு சொன்னது, நான் அதிசயங்களை செய்யற தேவன், அவனோட இருப்பேன் சொல்லி இந்த காரியங்களை கூட ரொம்ப அதிசயங்களை செய்யறார். அதனாலதான் இந்த செய்தியை நான் எனக்கு ஆயத்தப்படுத்தினேன். ஆகவே நம்முடைய தேவன் நீங்க மறக்கவே கூடாது. 2 காரியங்கள் என்ன செய்யணும்? நம்ம முதலாவது, முச்செடி எரிந்தாலும் இரும்பு மிதக்கும், முச்செடி எரிந்தாலும் சேதமடையாது. இதை மறக்கவே கூடாது. ஆனா நம்ம அதுக்கு என்ன செய்யணும்? சரி, இதெல்லாம் ஆண்டவர் செய்யறார், உண்மைதான். நீயும் நானும் செய்ய வேண்டியதுக்கு என்ன? 3 முதல் அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவது, அமைதியா இரு. அமைதியா இரு என்கிறார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை யாராவது அடுத்தவர்கள் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். எனக்கு செவி கொடுக்கிறவன் அவள் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான். எனக்கு செவி கொடுக்கிறவன் அவன் சொல்லுங்க என்ன? எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனும் அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான். நம்ம ஆண்டவருக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கும். சாத்தானுக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளா இருந்தா ஒண்ணும் நடக்காது. அதனால ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும், ஜெபிக்கணும், வேத வாசிக்கணும், நாளைக்கு வரணும், செய்ய வேண்டிய காரியங்கள் செய்யணும். அப்படி நம்ம ஆண்டவருக்கு செவி கொடுத்து வாழணும் என்றால் விக்கிரமின்றி நம்ம வாழணும் என்று சொல்றது. அதற்கு நீ அமைதியா இரு. ஆனா 2வது 1 பேதுரு 3 நாள் எல்லாருக்கும் தெரியும். அமைதியா
அழியாத அலங்கரிப்பு, சாந்தமும் அது அமைதல். அப்போ அமைதல் நம்ம வந்து அமைதியா இருக்கணும். ஒண்ணு நடக்குதுன்னா படப்படன்னு வரும். நான் கூட தான் ஐயோ இப்படி ஆயிடுச்சு, என்ன செய்யறது எது செய்யறது அப்படின்னு சொல்லும்போது சும்மா ஒரு பிள்ளைக்கு எதை சொன்னா என்ன சொல்றோம், சும்மா நான் வாய்ந்தேன், ஏன் இப்படி கத்திட்டு இருக்கேன், அம்மா இருக்கல அப்பா இருக்கல செய்வல்ல அப்படின்னு. அதே மாதிரி நம்ம ஆண்டவருக்கு செவி கொடுத்து அவரை நம்புகிற நமக்கு ஆண்டவர் விக்கணும், நமக்கு எல்லாம் வாழ ஆண்டவர் உதவி செய்வார். நாம அதனால அமைதியா இருக்கும். நம்ம வீட்டுல குழப்பம் வந்துச்சா, பிரச்சனைங்க வந்துச்சா, பயங்கரமான காரியம் வருது மாதிரி இருக்குதா, நம்ம குதிச்சு என்ன பண்ண முடியும்? குதின்னு குதிச்சு ஒண்ணும் நடக்காது. நம்ம என்ன செய்ய முடியும்? அதனாலதான் இன்னைக்கு நிறைய பேரு பிரச்சனைகள்ல தற்கொலை பண்ணிக்கிறாங்க, பிரச்சனைகள்ல ஒருத்தர் கொலை செய்திருக்கிறாங்க, பிரச்சனைகள்ல ஒருத்தர் எதுவும் பண்ணிக்கிறாங்க. ஆனா நம்ம ஆண்டவர் பிள்ளைங்க அப்படி செய்ய வேண்டியதில்லை. எனக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், முச்செடியை எங்கே சேதப்படுத்தாத ஆண்டவர் இருக்கிறார், இரும்பை மிதக்க செய்த ஆண்டவர் இருக்கிறார், அவர் நேற்றும் இன்று என்று மாறாத ஆண்டவர், இன்னைக்கு என் கூட இருக்கார், என் வீட்டுல இருக்கிறார், என் பிள்ளைகளோடு இருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வாழும்போது அமைதியா இருக்கும். ரெண்டாவது, அவரிடம் விசுவாசமா இரு. நம்பிக்கை நான் அடிக்கடி இதை சொல்லுவேன். நம்பிக்கை வந்து அது ஒரு பீக், வந்து ஒரு கிஃப்ட், ஒரு வரம். அந்த வரத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். எவ்வளவு வரங்கள் இருக்கிறது. ஆனா ஆவின் வரங்கள்னு சொல்லி எவ்வளவு அற்புதங்களை செய்யற வரம், அந்த வரம் இந்த வரம், எந்த வரம் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, ஒரு பெரிய வரம் நமக்கு இருக்கிறது, விசுவாச வரம். என்னுடைய தாயார் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க தான். அவங்களுக்கு அந்த வரம் ரொம்ப ஒரு நாள் கூட நான் கூட சில இடத்துல ஏமா அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு எங்க அம்மா சொல்லுவாங்க, பாஸ்டாமா வந்து பேசினே நீ இப்படி நடக்காது அப்படின்வாங்க. விசுவாச வார்த்தைகள் நமக்கு எதுவுமே விசுவாசமா இருக்கணும். ஆண்டவருக்கு அதுக்கு நிறைய பிரசங்கம் பண்ணலாம், நிறைய கதை சொல்லலாம். ஏன்னு சொன்னா ஆண்டவரே சொல்றாரு மத்தேயு 17:20 உனக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தா கூட மலையை பார்த்து பேர்ந்து போன்னு சொன்னா என்ன செய்யும், போயிடுங்கிறார். அந்த கடுகளவு விசுவாசம்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவ்வளவு விசுவாசம் இல்ல, அப்படி கிடையாது. முழு விசுவாசம். கடுகு எப்படி இருக்கும்? கடுகு வந்து ஃபுல்லா இருக்கும், ரவுண்டா. அதனாலதான் அதை சொல்றாரு. மத்த ஆப்பிள் அப்படி இப்படி சொன்னா கோணி இருக்கும், மானி எப்படி இருக்கும். கடுகு நீங்க பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்டா இருக்கும், உருட்டையா முழுசா. அந்த மாதிரி முழு விசுவாசம். அததான் கடுகு மாதிரி முழுமையான, உடையாத, உறுதியான, முழுமையான ஒரு விசுவாசம் இருந்தா உனக்கு மலை கூட போயிடும் அப்படிங்கிறாரு. அதனால நம்ம அவரிடத்துல விசுவாசமா இருக்கணும். அது ஒரு பெரிய பிரசங்கமா மாறிவிடும். ஏன்னா லூக்கா 18 கூட பார்க்கிறோம், சோர்ந்து போகாம விசுவாசத்தோடு ஜெபிக்கிறவங்க இருக்க வேண்டும் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, எல்லாத்தையும் நம்ம மத்தேயு 29:22 என் நாமத்தினால எதை கேட்டாலும் எல்லாத்தையும் வெற்றி கொள்வோம் என்கிற அந்த விசுவாசம் நம்பிக்கையும் நமக்கு இருக்கும். ஒரு சின்ன கதையை நான் சொல்கிறேன். நான் அடிக்கடி இந்த கதையை சொல்வேன். எனக்கு பிடித்தமான மிஷனரிகள் கதையில சில ஆட்களுடைய கதையை நான் அடிக்கடி சொல்லுவேன். வில்லியம் கேரியை பத்தி ரொம்ப படிப்பேன் நான். இந்த ஜார்ஜ் முல்லர் வாழ்க்கையை ரொம்ப படிப்பேன் நான். அப்போ ஜார்ஜ் முல்லர் வாழ்க்கை, வில்லியம் கேரி வந்து ஆண்டவர் குறித்த வைராக்கியமான ஒரு மனிதன், ஊழியத்துல. எங்களுடைய இந்த சபைக்கு உடைய டாக்டர்னே அதுதான், வில்லியம் கேரி. அதனால அதை ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஆனா இந்த ஜார்ஜ் முல்லர் வந்து நம்மளை போல பாடுகள் உள்ள மக்களுக்கு விசுவாசத்தை குறித்து அவர் ரொம்ப உண்மையான நடைமுறையை அவர் சொல்லியிருக்கிறார். அவர் அந்த வாழ்க்கையில உண்மையா நடந்தது. அவர் வந்து அநாத பிள்ளைகளை, நிறைய அநாத பிள்ளைகளை வைத்து நடத்தினார். இப்ப மாதிரி இல்லை, இப்ப மாதிரி சுயலாபத்துக்காக, பெருமைக்காக, புகழுக்காக. உண்மையாகவே தாயை இழந்த, தகப்பனை இழந்த பிள்ளைகள், அநாதை இழந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய ஊழியத்தையும் செய்யும்படியாக அநாதை இல்லத்தை அவர் நடத்தின நிறைய பிள்ளைங்க. நூற்றுக்கணக்கான பிள்ளைங்களை வச்சு அவர் திருமணம் பண்ணாம அந்த பிள்ளைகளுக்காகவே ஆண்டவர் அவர் தியாகம் பண்ணி அவர் நடத்தி கொண்டிருந்தார். ஒரு நாள்ல அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லை, தீர்ந்து போச்சு. ஊழியர்கள்ல எப்பவுமே உண்மையா நம்ம ஊழியம் செய்யும்போது எப்பவுமே நிறைவா இருக்கும்னு ஒரு சிலருக்கு இருக்குது. என்ன செய்யலாம்னு அடுத்த ஊழியத்தை ஆரம்பிப்பாங்க. நாங்க கூட அப்படிதான். நாங்க அடிக்கடி எங்களுக்கு தீர்ந்து போயிடும், இல்லாம ஜெபிச்சு தான் நடத்துவோம். அப்ப அந்த ஜார்ஜ் முல்லருடைய ஊழியத்தின் பாதை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவர் அந்த எல்லா பிள்ளைகளையும் இரவு டின்னருக்கு எல்லாரையும் உட்கார வச்சுறாரு. பிள்ளைங்க எல்லாம் பாக்குறாங்க, அந்த சாப்பாடு போடுற ஆள் பாக்குறாங்க. என்ன இந்த ஐயா சாப்பாடு இல்ல, தட்டெல்லாம் வச்சுட்டாரு. பிள்ளைங்க எல்லாம் வாங்க, எல்லாரும் பாட்டு பாடுங்க. பாட்டு பாடியாச்சு. இப்ப என்ன செய்யணும்? ஜபம் பண்ணணும். அப்போ ஒருத்தர் பிள்ளைங்களுக்கு அவ்வளவா தெரியாது. ஆனா அதை நடத்துறவங்களுக்கு
ஐயா ஒண்ணுமே இல்லை, சாப்பாடே இல்லை, தண்ணி தான் இருக்கு. இவர் இப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட சாப்பாட்டுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நான் கூட பண்ண மாட்டேன். ஆனா நான் என்ன சொல்லியிருப்பேன், மா சாப்பாடு இல்லம்மா, எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கம்மா, ஜெபம் பண்ணுங்கம்மான்னு அப்படிதான் சொல்லியிருப்பேன். ஆனா அவரு என்ன சொல்றாரு, ஆண்டவரே நீ கொடுத்த சாப்பாட்டுக்காக நன்றி, நீ எப்பவும் பிளஸ் பண்ணுங்கிறாங்களா. எல்லாம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி முடிக்குதான் வந்து வாசல்ல சாப்பாடு வந்து நிக்கிறான். ஹல்லேலூயா. சாப்பாடு வந்து நிக்கிறான். ஏதோ ஒரு கல்யாணத்துல என்ன பிரச்சனையோ அவ்வளவு சாப்பாடு மீதி அது என்ன செய்யுது கொண்டு வந்து இந்த இதுல இருக்கிறதா பால்காரன் அவன் பால் கொண்டு வந்து கொடுத்தாங்களாம். அபிருத்தமான அளவுக்கு மிஞ்சிய சாப்பாடுகளை தேவன் கொடுத்தாரு. ஹல்லேலூயா. அதனால அந்த நம்பிக்கை அமைதியா இருக்கணும், அவரிடத்துல விசுவாசமா இருக்கணும். அப்போ நமக்கு வந்து ஆண்டவர் அற்புதமான காரியங்களை நடத்துவார். மூணாவது, நான் இதை அடிக்கடி சொன்னேன், கடந்த மாதத்துல கூட 4வது வாரத்துல 2வது வாரத்துல நான் செய்யும்போது ஒரு ஜெபத்தை சொன்னேன், ஒரு பிரசனத்தை சொன்னேன், அழுது ஜெபித்தது. மனாசேங்கிறவன் உருக்கமான ஜெபம். நீங்க அதை பண்ண மாட்டீங்க. நீங்க என்ன பண்றீங்க, ஊழியக்காரர்கிட்ட போய் சொல்றீங்க, நல்லதுதான் என்கிட்ட கூட சொல்லுங்க, நான் அவ்வளவு பாரமா உங்களுக்காக கொஞ்ச நேரம் தான் பண்ணுவேன். உன் பொண்ணுக்கு நான் அடிக்கடி சொல்றேன், உன் பிள்ளைக்கு ஜுரம்னா பாஸ்டர் மாட்டேன் என்ன சொல்லும்போது நான் உண்மையாவே பண்ணுவேன், சின்சியரா பண்ணுவேன். ஆண்டவரே என் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கணும். ஆனா நீ தாய் எப்படி பண்ணுவ தெரியுமா, அழுது அழுது பண்ணுவ, விடவே மாட்டேன், சாப்பிட மாட்டேன். என் பிள்ளைய சுகத்தை கொடுங்க. அது மாத்திரம் 10 பேர்ட்ட கொடுத்துட்டு கூடி அதெல்லாம் நல்லதுதான். ஆனா தனி ஜபம் ரொம்ப ரொம்ப நல்லது. ஆகவே அழுது ஜெபிக்கிற அன்னாள் என்கிற ஒரு சகோதரி, அவளுக்கு குழந்தை இல்ல, ஆலயத்துல போய், அதுவும் ஆலயத்துல வந்து அழுது ஜெபம் பண்ணுங்க, அந்தரங்கமா ஜெபம் பண்ணுங்க. வீட்டுல எல்லாரும் வேலைக்கு போன பிறகு ரூம் இல்லையா, தனியா ஜெபம் பண்ணுங்க. இரவு எல்லாரும் தூங்கும் போது எழுந்து ஜெபம் பண்ணுங்க. 5 நிமிஷம் கூட பண்ணுங்க, 10 நிமிஷம் கூட பண்ணுங்க. வசனம் தெரியாட்டா பரவாயில்ல, அடுக்குமொழி தெரிய வேண்டாம். ஆண்டவருக்கு அழுது, ஆண்டவரே என் மன்றாட்டு இப்படிதான் சுவாமி, எனக்கு இதுதான் தேவை, இதுதான் என் பிரச்சனை, இதுதான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுது ஜெபம் பண்ண வேண்டும். ஆகவே உருக்கமான ஜெபம், அழுது ஜெபித்திரு. அன்னாள் ஜெபிச்சா. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல யாராவது வாசிக்கலாம்? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவள் புருஷனாகிய எலிக்கானா அவளை பார்த்து, அன்னாளே ஏன் அழுகிறாய்? அன்னாளே ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாமல் இருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிறோம், நான் உனக்கு அதிகம் அல்லவோ? நான் அதிகம் அல்லவா? அழுதா, விசனம் அவளுக்கு, மனமடிவு, குழந்தை இல்ல, சக்கரத்தை அவள் விசனப்படுத்துகிறாள், ஆலயத்துல அவளை கஷ்டப்படுத்துகிறாள், அழுகிறாள். ஆனால் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை யாராவது வாசிக்கலாம்? அப்பொழுது அன்னாள், என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். அதனால திருப்பி அவள் இது பண்ண, அந்த அழுது அண்ணாளுக்கு ஆலயத்துல அழுது ஜெபித்த போது சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். சங்கீதம் 65:6ஆம் வசனத்திலே தேவன் சொல்கிறார், நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். நம்ம சில நேரத்துல கண்ணீரின் பள்ளத்தாக்குல போனா கூட நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறாராம். ஒரு பாடலை ஒரு அடியை பாடலாம். கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே இயேசுராஜனே உன் இதயத்திற்கு இந்த பாடலை நான் பார்க்கிறோம். நம்ம கண்ணீரின் பள்ளத்தாக்குல நடக்கும் போதுதான் ஒரு காலம் நம்மளை வந்து சொல்லுமா, ஹல்லேலூயா, உனக்கு தெரியாது ஏசப்பா காலம் தண்ணீர் கடல். நம்ம பிள்ளைங்க அழுதுட்டு போது அப்பாவோ அம்மாவோ தலையை அப்படியே பிடிப்பாங்க, தோலை அப்படியே பிடிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கும். நீச்சல்லாம் அழுகுறீங்க, நான் இருக்கிறேன், ஒண்ணு இருக்காது. அப்பா அம்மாவுக்கு பெரிய பணக்காரங்களே இருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க சொல்ற வார்த்தைகள் பார்க்க, நான் இருக்கிறேன் செல்லம், நான் வாங்கி தரேன், நான் செய்யறேன், நான் எப்படியாவது ஒரு செய்யணும் அப்படிம்பாங்க. ஹல்லேலூயா. அதே மாதிரி நம்ம கூட கஷ்டப்படும் போது, கவலையில இருக்கும் போது ஏசப்பா கரம் பிடித்து நம்மளே நடத்துகிறார். அதுல இந்த பாட்டு கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு அடி நான் பார்ப்பேன். பட்டு போன எந்தன் வாழ் செழிக்க வைத்ததே, ஏசுராஜனே உன் திவ்ய கிருபையே, பட்டு போன எந்தன் வாழ் செழிக்க வைத்ததே, உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், வாழ்கின்ற
அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் உன்னை எப்பொழுதுமே அழுது ஜெபிக்கும் போது கனிவோடு வந்து உன்னை கரம் பிடித்து நடத்துவார். ஏற்ற காலத்துல உதவி செய்வார். நம்முடைய ஆண்டவர் ரொம்ப நல்லவர். அசாதாரணமான காரியங்களை செய்யறாங்கவே. அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறவரை நீங்க இந்த 2025 வருடம் முழுசு மறக்கவே கூடாது. யார் உங்களை கைவிட்டாலும் சரி, யார் உங்களுக்கு எது செய்யாட்டாலும் சரி, உங்க அலுவலகத்துல துன்பம் வந்தாலும் சரி, வீட்டுல வந்தாலும் சரி, அப்பத்து எந்த காரியங்கள் வந்தாலும் சரி, உங்க முன்னால நிக்கிற ஒரு முச்செடி நிக்கணும், இரும்பு மிதக்கணும். அந்த முச்செடியில என் வாழ்க்கையில எரியுது, திக்கு எரியுது, பிரச்சனை எரியுது, கஷ்டம் எரியுது, இவெல்லாம் மாசமாக்கு ஒண்ணும் தெரியாது, ஆனா அவங்க நல்லா இருக்கிறாங்க சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்க. முச்செடி எரியுதான் செய்யும், ஆனாலும் கூட உங்களுக்கு ஒரு சேதமும் அடையாது. அல்லேலூயா. முச்செடி ஏன்னு சொன்னா அதுக்குள்ள யார் இருக்கிறாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே எதுவும் சேதம் அடையாது. இரும்பு மிதக்கும். இரும்பு போயிடுச்சு, கடல் தண்ணிக்கு அடியில போயிடுச்சு, அது மிதக்க சான்ஸே இல்லை. நான் நிறைய சாட்சி சொல்லலாம், அவ்வளவுதான். கடைசியா ஒரு சின்ன பாஸ்டருடைய ஒரு சின்ன சாட்சியை நீங்க சிரிப்பீங்க. அவர் ஆரம்ப நாட்கள்ல ரொம்ப தெரியாது பாஸ்டருக்கு யாருமே. ஆனா அவர் அட்லாண்டால ஏதோ ஒரு இடத்துல போயிருக்கிறாரு. அப்போ போன் வசதி எல்லாம் கிடையாது, சின்ன சின்ன காடுங்க தான். அவர் சொன்னது எனக்கு கேட்டா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ அங்க போன உடனே அந்த பாஸ்டருக்கு போன் தண்ணி காடுல தீர்ந்து போச்சு. அந்த பாஸ்டர் வரவும் இல்ல, அவருக்கு கூப்பிடவும் இல்ல. பாஸ்டர் யார் எங்க போறதுன்னு தெரியல. பேசாம ஏர்போர்ட்டுக்கு வெளியே அமெரிக்கால இங்க இந்தியால இருந்து எங்கேயாவது ஏர்போர்ட்ல இருந்தா ஏதாவது ஒருத்தர் எங்க போகணும்னா உதவியா செய்வாங்க. அவங்க கார் வரும் போயிருவாங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. அப்படி எப்படி நிற்கும் போது ஒரு வேன் வருதான். இந்த பஞ்சாப் ஆளுக்கு குஜராத் ஆளுக்கெல்லாம் வந்து இறங்குறாங்களாம். இறங்கின உடனே இவரே போய் ஒருத்தர், சார் நீங்க எங்க போறீங்க, இந்த இடத்துக்கு போட்டு விட முடியுமா? அவன் இல்ல ஹிந்தி நெய்யுமான்னு கேட்டான். ஹிந்தி தெரியாது. நைன்னு அவன் போயிட்டான். என்னதோ நையா நையுமா என்ன சொல்லிட்டு போயிட்டான். அப்போ சரி திருப்பி ஒருத்தர் போய் இங்கிலீஷ்ல போய் ஒரு பேசினாங்க, நான் போன் வரணும். அதை ஒரு ஆள் அதுல நின்றுட்டு வாட்ச் பண்ணி எல்லாரும் ஏத்தி, அது ஒரு கல்யாண கூட்டம். அந்த கல்யாணத்துக்கு எல்லாரும் என்ன செய்யறாங்க, ஒரு பெரிய ஹோட்டல் வச்சிருக்காரு, லாட்ஜ் உரிமையாளர் குஜராத்ல இருந்து வந்தவங்க எல்லாம் ஏத்தி அனுப்பிட்டு இருக்கிறாரு. அப்போ அவர் இவரை பார்த்துட்டு, அது பாருங்க அவர் ஏன் இவரை கூப்பிடணும்? ஆஸ்திரேலியா கிட்ட வாட் இஸ் த ப்ராப்ளம் பிரதர், உங்களுக்கு என்ன வேணும்? ஹல்லேலூயா. அவர் ஏன் கேட்கணும் அவரை? அவர் பாட்டு அவருக்கு எவ்வளவு வேலை, ஒரு பணக்காரர், ஒரு ரிச் மேன், ஒரு உரிமையாளர். நம்ம போய் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு எவனா அப்படி நின்னா போய் கேட்போமா, தம்பி உனக்கு என்ன வேலைன்னு கேட்ட நமக்கு பிரச்சனைன்னு நம்ம போயிடுவோம். ஆனா அவர் கேட்டார். பாஸ்டர் அந்த ப்ராப்ளத்தை சொன்ன உடனே டோன்ட் வெரி, அவருக்கு ஹிந்தி தமிழ் டோன்ட் வெரி ஏறுங்க அப்படின்னா, எங்க போறது, நம்ம எங்கேயா கூட்டிட்டு போயிட்டு என்ன செய்யணும், ஏற்றிட்டு போய் அந்த பெரிய ஹோட்டல், அது எப்படி இருக்கும், ஹில்டன் ஹோட்டல் மாதிரி, அதோட பெருசா பெரிய ஹோட்டலாம். அதுல பாஸ்டர் ஒரு ரூம் கொடுத்து அந்த பாஸ்டர் வரது வரைக்கும் நீங்க ஒரு நாளைக்கு நிற்குது. ஒரு வாரம் கல்யாணத்துக்கு விருந்து சாப்பாடு நல்லா சாப்பிட்டாங்க. பாஸ்டர் சொல்றாரு, நான் அமெரிக்கால ஒண்ணுமே சாப்பிடாம கடந்ததுக்கெல்லாம் சேர்த்து ஒரு வாரம் நல்லா சாப்பிட்டேன். அப்புறம் திருப்பி ஏர்போர்ட்ல கொண்டு விட்டுட்டாங்களாம். அப்போ அந்த ஒரு ஊழியர் மறந்தாலும் கூட ஏசாமி என்ன செய்யறாரு, மறக்க மாட்டாரு. ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னா இது நீங்க நினைப்பீங்க, இதெல்லாம் நிறைய சாட்சிகள். ஆண்டவர் நேற்றும் என்றும் மாறாதவர்களா இருக்கிறார். உங்களுக்கு பயப்படவே கூடாது. கல்வாரி மக்கள் எதுவுமே நடக்காது நமக்கு. அதுக்காக நீங்க பணக்காரங்களா இருக்க அதெல்லாம் நான் சொல்லல. அவங்களுக்கு ஒவ்வொரு நிலைமை, குயவன் ஒவ்வொரு பானையை ஒவ்வொரு விதமா வளைஞ்சு வச்சிருக்கிறான், என்ன விதமா ஒன்னவங்களா. ஆனா உங்க மத்தியில இருக்கிற ஆண்டவர் சேதப்படுத்தாம உங்களை பாதுகாக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இரும்பு போல பிரச்சனைகள் வந்தாலும் நடக்க பண்ணுகிற ஆண்டவர். அந்த ரெண்டையும் நீங்க மறக்காம இந்த இடத்தை விட்டு செல்லணும். ஆனா நீ செய்ய வேண்டியது, நீ அமைதியா இருந்து, செவி கொடுத்து அமைதியா இருக்கு, அவரிடம் விசுவாசமா இருக்கு, அழுது ஜெபம். உன்னுடைய பார்க்க நீ செய், அவருடைய பார்க்க செய்வார். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்று இல்லை என்று நம்ம பாடி இதற்கு சொல்லி முடியா
எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த நொடி வரைக்கும் அதிசயமானவரா இருக்கிறேன். எங்களுடைய கல்வாரி மக்களுடைய வாழ்க்கையிலும் நீர் அதிசயமானவராக இருந்து அதிசயங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகோள் தரும்.